إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد وقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا وقال النبي صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي رواه البخاري ومسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவன் தடுத்திருக்கக்கூடிய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. எதிர்வருகின்ற காலங்களை கடந்த காலங்களை விட சிறப்பாக்கி தந்தருள்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் ரஜபுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் ரஜபுடைய மாதத்தின் பிறகு 16வது நாள். அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலேயே மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக அல்லாஹ் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கின்றார். அந்த 12 மாதங்களும் 4 மாதங்கள் கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த மாதம் என்று அல்லாஹு தஆலா பிரகடனப்படுத்தி எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றான். அந்த 4 மாதங்கள் 3 மாதங்கள் தொடராகவும் நாம் இருக்கின்ற ரஜபுடைய மாதம் இடை நடுவிலும் வந்து செல்லுகிறது. நாங்கள் நாளாந்தம் தொழுகின்ற 5 தொழுகை இஸ்லாத்தின் கடமைகளில் தலையாய கடமை தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்ட போது அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை தன் ஹபீபாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. 7 வயது முதல் 10 வயது வரை ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை சொல்லாலும் செயலாலும்
கற்பிக்கக்கூடிய பயிற்சி காலம் ஒரு குழந்தையினுடைய 3 ஆண்டு காலங்கள், 3 வருடங்கள். அந்த பிள்ளை 10 வயதை அடைந்ததற்கு பிறகு சுயமாக தானாக அந்த பிள்ளை எழுந்து தொழ வேண்டும். 10 வயதை அடைந்தும் அந்த பிள்ளை தொழவில்லை என்றால் அடித்து கண்டித்து அந்த பிள்ளையை தொழுகைக்காக ஆர்வமூட்டுவது, கட்டளையிடுவது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது செய்ய வேண்டிய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக 10 வயதிலே தொழுகை கடமையாக்கப்பட்டால் அவனுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவன் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். எங்கிருந்தாலும் தொழ வேண்டும், என் நிலையில் இருந்தாலும் தொழ வேண்டும். தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்தில் சந்தர்ப்பமும் அவனுக்கு வழங்கப்படவில்லை, சில மனிதர்களை தவிர. புத்தி இல்லாத பைத்தியகாரனுக்கு தொழுகை கடமை இல்லை, மறதியாளனுக்கு தொழுகை கடமை இல்லை, மயக்க நிலையில இருக்கின்றவனுக்கு அதிலிருந்து நீங்குகின்ற வரைக்கும் தொழுகை கடமை இல்லை. இப்படியாக அதனுடைய சில பட்டியல்கள் விதிவிலக்காக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாத மற்றவர்கள் அனைவரும் தொழுகையை தொழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற நபிமார்களுள் அல்லாஹுடைய நண்பர் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர்கள் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அதிகமாக துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பரிசுத்தமான அல் குர்ஆனை நாங்கள் திறந்து ஓதுகின்ற போது ஆழமான அர்த்தமுள்ள சில துஆக்கள் அதில் இடம்பெறும். அநேகமான துஆவுக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கருத்துள்ள ஆழமுள்ள துஆக்களை கேட்டார்கள். அத்தனை துஆவையும் அல்லாஹ் வீணாக்கவில்லை. அல்லாஹு தஆலா இந்த உலகம் உள்ள வரைக்கும் மனித கோடிகள் அதனை கேட்க வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனிலே அவர்களுடைய துஆவை இடம்பெற செய்திருக்கின்றான். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு முக்கியமான துஆக்களில் ஒன்று, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. மிகவும் ஆழமான கருத்துள்ள துஆ. இதனுடைய கருத்தை ஒரு தாயும் தகப்பனும் விளங்கிக் கொள்வார்களேயானால், ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே வளர்கின்ற கருவிலே இருக்கின்ற அந்த பச்சிளம் குழந்தைக்காக அவள் கேட்பாள். இதனுடைய கருத்துக்களை ஒரு தகப்பனும் தாயும் விளங்கிக் கொள்வார்களேயானால், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய சந்ததிகள் இந்நிலைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கடந்த காலங்களில் இவைகளை கேட்கவில்லையே என்று கை செய்தப்படுவார்கள். பரவாயில்லை, எதிர்வருகின்ற காலங்களிலேயாவது இதை கேட்டுக்கொள்வோம் என்று அவர்கள் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கேட்க ஆரம்பிப்பார்கள். அதற்காகத்தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்ற இந்த துஆவை பற்றி. அதிலே அப்படி என்ன இருக்கிறது? ஆம், அர்த்தமுள்ள கருத்துக்கள் உண்டு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், தொழுகையை நியமமாக பேணுதலாக தொழக்கூடியவனாக என்னை உலகத்திலே நீ ஆக்கி வைப்பாயா. மட்டுமல்ல, வமின் ذُرِّيَّتِي, நான் மட்டும் தொழுது நான் மட்டும் நல்லவனாக வாழ்ந்தால் போதுமா? என் மனைவி தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். இவ்வளவு பேரும் கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக சேருகிற போது என் குடும்பம் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். என் மகனுக்கு திருமணம் முடிக்க போகின்றோம், மருமகள் வரப்போகின்றாள், அவள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். என் மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க போகின்றோம், வருகின்ற மருமகன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். கிடைக்கின்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தொழுகையாளிகளாக உருவாக வேண்டுமா இல்லையா? ஆக மொத்தத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், வமின் ذُرِّيَّتِي, நான் மாத்திரமல்ல ரப்பே, என் குடும்பம், என் பரம்பரையாக எல்லோரும் தொழக்கூடிய மக்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக ஆக்கி வைப்பாய். மூன்றாவது கேட்டார்கள், ரப்பனா வ தகப்பல் துஆ. எப்போதெல்லாம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் துஆ கேட்கிறோமோ அந்த துஆவை ஒன்றை கூட வீணாக்கி விடாமல் நீ கபூல் செய்வாயா. எவ்வளவு ஒரு அருமையான துஆ. 3 விடயங்கள் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, என்னை நிரந்தரமாக தொழக்கூடிய தொழுகையாளியாக என்னை ஆக்குவாயாக. இரண்டாவது, வமின் ذُرِّيَّتِي,
என் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக இந்த பூமியில் நீ வாழ வைப்பாயாக. மூன்றாவது துஆ வதகப்பல் துஆ, உன்னிடத்திலே கேட்கின்ற எல்லா துஆவையும் நீ கபூல் செய்திரியா அல்லாஹ். என்னுடைய பலகீனத்தினால், நான் அவ்வப்போது செய்கின்ற சிற்சில தவறுகள், அசிங்கத்தினால் அதை என்னுடைய முகத்திலே தூக்கி எறிந்து விடாது. எப்போதெல்லாம் நான் உன்னிடத்திலே கேட்கிறேனோ அந்த துஆக்களை எல்லாம் கபூல் செய்யா அல்லாஹ் என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த மூன்றையும் அல்லாஹ் கபூல் செய்தான். அதன் காரணமாக அந்த குடும்பத்தை பற்றி இன்று நாங்கள் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஹயாத்து துன்யா, வாழக்கூடிய ஒரு சொற்ப அற்ப காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். யாருமே நீண்ட காலம் வாழ்வதற்கு விரும்பினாலும் இந்த உலகம் எங்களை விட்டு வைக்காது. மௌத்து எங்களை விட்டு விடாது. மலக்குல் மௌத் அவர்கள் எங்களை பின் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகீகும், நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த மௌத் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் அந்த உண்மையை சொல்லுகிறான் என்றால் மௌத்தை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு நிக்காஹினுடைய வீட்டிலே கலகலப்பாக சிரித்து பழகுகின்ற போது கூட மௌத்தை மறந்து விடாதீர்கள். ஒரு ஜனாசா வீட்டுக்கு செல்லுகிற போது அவர் ஜனாசாவாக இருப்பார், நாளை இதே நிலைக்கு நானும் வருவேன் என்ற அந்த மௌத்துடைய சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்று சோசியல் மீடியாக்களிலே, சமூக வலைத்தளங்களை புரட்டி பார்க்கிற போது மரண செய்திகள் அதிகமாக வந்து செல்லுகிறது. அதிலும் பார்த்தால் 80-90 வயதை கடந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. அரிதிலும் அரிது அந்த வயதை அடைந்தவர்கள். இளவயது மரணங்கள் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 18 வயது மாணவ சமுதாயம் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கிற இளைஞர் சமுதாய விபத்துக்களிலே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோயினால் மரணிக்கிறார்கள், விபத்துக்களினால் மரணிக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் மரணம் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே செல்லுகிறது. மௌத்து வரைக்கும் தொழுவதை அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். 23ஆம் ஹிஜ்ரி ஆண்டு அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஹலீஃபா. நேர்வழி நடந்த 4 ஹலீஃபாக்கள் 2ஆம் இடத்தை வகித்தவர்கள். நீதிக்கோர் அமராக திகழ்ந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாட்டினுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அமீர், தலைவராக இருக்கிறார்கள், ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த மஸ்ஜிதுடைய இமாமும் கூட. வழமையாக அவர்கள் தான் 5 கால தொழுகைகளையும் தொழுவிப்பார்கள். விசேஷமாக ஃபஜ்ர் தொழுகை, இஷா தொழுகை முன்னின்று தொழுவிப்பார்கள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வழமையை போல ஒரு நாள் தன் வீட்டிலேயே உது எடுத்துக்கொண்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவிப்பதற்காக மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள். வந்து இமாமத்தினுடைய இடத்திலே நின்று தக்பீர் கட்டி தொழுகையை ஆரம்பித்து விட்டார்கள். பின் சஃபிலே மறைந்திருந்த ஒரு முனாஃபிக், நயவஞ்சகரில் ஒருவன் கூர்மையான வாளொன்றை எடுத்துக்கொண்டு வந்தான். அதிலே நஞ்சு பூசப்பட்டிருக்கிறது. இமாமத்துடைய முசல்லாவிலே நின்று கொண்டிருக்கிற ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயிற்றிலும் முதுகிலும் மாறி மாறி தாறுமாறாக குத்தி விட்டான். சற்றும் எதிர்பார்க்காத இந்த தாக்குதலினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலை குலைந்து போனார்கள். சரிந்து விடுவதற்கு முன்னால் பின் சஃபிலே நின்று கொண்டிருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து முன் சஃபிலே இழுத்து தன்னுடைய முசல்லாவிலே நிப்பாட்டினார்கள். என்ன அர்த்தம்? தொழுகை நடாத்தி முடியுங்கள் நீங்கள். சற்று நேரத்தில் மயக்கமுற்றார்கள். உடம்பிலிருந்து ரத்தம் வீறிட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது ஈமானிய ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. மயக்கமுற்ற நிலையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவிலே கீழே விழுந்தார்கள். சில சஹாபாக்கள் வந்து தூக்கி சென்று ஆரம்ப முதலுதவியை கொடுத்தார்கள். அவசர சிகிச்சையை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மயக்க நிலையில இருக்கிறார்கள். பல மணி நேரம் கழித்து கண் விழித்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் இன்னும் சுபகு தொழவில்லை. என் நிலையில் இருக்கின்ற மனிதரை பார்த்து சொன்னார்கள்,
உயிருக்காக குற்றுயிராக போராடி கொண்டிருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உடலெல்லாம் இரத்தம் தோய்ந்து போயிருக்கிறது, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரம், மயக்க நிலையில இருந்து கண் விழித்த போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், கலீஃபா அவர்களே, நீங்கள் இன்னும் சுபஹ் தொழவில்லை. கலீஃபா அவர்கள் இரண்டாவது கேள்வியை கேட்டார்கள், அஸல்லன் நாஸ், மனிதர்கள் தொழுது விட்டார்களா? ஆம், தொழுது விட்டார்கள். உடனே மண் எடுத்து வர சொன்னார்கள். தயம்மம் செய்து உயிர் போகின்ற அந்த குற்றுயிராக இருக்கின்ற நிலையில் தயம்மம் செய்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபஹினுடைய தொழுகையை தொழுதார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு கூடியிருந்த அத்தனை தோழர்களான சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூத்தை நினைவுபடுத்தினார்கள். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் எப்பங்கும் கிடையாது, அவனுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தொழாதவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கவலைப்படுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொன்னார்கள். தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எப்பங்கும் இல்லை என்று சொன்னார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மௌத்தாகின்ற நேரத்திலே நாம் தொழுகை இல்லாத நிலையிலே மரணிக்கிற போது நம்முடைய நிலை என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுபகை தொழுதோம், ஜும்ஆவுக்காக வந்திருக்கிறோம். இஷாவை தொழுது விட்டு நாம் தொழுத முசல்லாவிலிருந்து எழுவதற்கு முன்னால் எங்களுடைய கல்வில ஒரு சிந்தனை வர வேண்டும். யா அல்லாஹ், இன்றைய நாள் ஃபஜ்ரை தொழக்கூடிய சுகத்தை தந்தாய், இன்றைய புகரை தொழக்கூடிய பாக்கியத்தையும் தந்தாய், அசரையும் தொழுதேன், மகரிபையும் தொழுதேன், இஷாவையும் தொழுது விட்டேன். யா அல்லாஹ், இன்றைய நாளினுடைய தொழுகையை நீ தந்த, இன்றைய நாளினுடைய ஹயாத்தை தந்தாயே, இன்று வாழ்வதற்கு எனக்கு உயிரை மீட்டும் தந்தாயே, இன்றைய நாள் முழுவதும் கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகை நான் தொழுது விட்டேன். யா அல்லாஹ், இஷாவுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு செல்லுகின்ற என்னை நாளையும் இதே நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விடியா அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? திடீர் மௌத்திலிருந்து என்னை பாதுகாத்து, இன்றைய நாள் எப்படி நான் வாழ்ந்து 5 கால தொழுகையை தொழுது உனக்கு நன்றியோடு நன்றி செலுத்திய நிலையிலே செல்லுகிறேனோ, நாளைய நிலையையும் இவ்வாறு ஆக்கிவிடு. துஆ செய்துவிட்டு நாளை நாம் ஹயாத்தை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும். அதிகாலை வேளையிலே கண் விழிக்கின்றோம். ஃபஜ்ருடைய நேரத்தில் கண் முழித்ததற்கு பிறகு முதலாக இந்த உலகத்துக்கு நாம் சலாம் சொல்லுவதற்கு முன்னால் முதலாவது வர வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ரத்த அலைய ரூஹி. மீண்டும் எனக்கு உயிரை மீட்டி தந்து இன்றைய நாள் வாழ்வதற்கு எனக்கு ஹயாத்தை தந்திருக்கிறாயே, உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் யா அல்லாஹ். எவ்வளவு அர்த்தமுள்ள துஆ சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காலையில முதலாக கண் விழித்தவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவார மனநிறைவோடு ரப்பை புகழ்வார்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார்கள். அதுதான் இந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ரத்த அலைய ரூஹி ஃபீ ஜஸதி. என் உடம்பில் மீண்டும் எனக்கு உயிரை தந்த யா அல்லாஹ். என்ன அர்த்தம்? இரவையிலே நாம் தூங்க செல்லுகிற போது பிஸ்மில்லாஹி அமூது வ அஹ்யா, யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டே நான் மௌத்தாகின்றேன் என்று சொல்லிக் கொண்டுதான் எல்லோரும் தூங்குகின்றோம். அமூத்துனா நான் மௌத்தாகின்றேன். நாளாந்தம் நாங்கள் தூங்குகின்ற தூக்கம், நாளாந்தம் நாங்கள் சந்திக்கின்ற சிறு மரணம், அது பல பேருக்கு நிரந்தர தூக்கமாக ஆகிவிடுகிறது. காலையிலே கண் விழிக்காமல் மௌத்தாகிய நிலையிலே அவர்கள் காலையிலே காட்சி தருகிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அந்நிலையிலிருந்து அல்லாஹ் என்னை கண் விழிக்க செய்தான், மனைவி மக்களோடு பேசக்கூடிய பாக்கியத்தை தந்தான் என்றால் அந்த ரப்புக்கு நாங்கள் ஷுக்ர் நன்றியுள்ள அடியாராக வாழக்கூடாதா? பேசுகின்ற பேச்சாற்றலை தந்தான், அந்த பேச்சின் மூலமாக முதலாக அந்த ரப்புடைய பெயரை சொல்லக்கூடாது. அந்த நாவினால் குருடர்களாக பல பேரை அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு பார்க்கக்கூடிய 2 கண்மணிகளை தந்திருக்கிறான். பார்க்க செய்த அந்த பார்வையை, அல்லாஹுடைய கலாமை பார்ப்பதை கொண்டு இந்த கண்ணுக்கு நாங்கள் ஷுக்ர் செய்யக்கூடாதா? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத்,
நிச்சயமாக மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்லுகிறான். அந்த நன்றி கெட்ட அடியார்களாக நாம் யாரும் ஆகிவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையாளிகள் 3 வகையினராக இருக்கிறார்கள். ஒன்று, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், நடுக்கத்தோடு உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகையாளிகள். அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த ஒரு நெருக்கமான நபிகளாருக்கு நெருக்கமான தோழர்களில் ஒருவர் அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு நாள் பொழுது மஸ்ஜிதுல் நபவியிலே பார்த்த தன் தோழரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கைஃப அஸ்பஹ்தல் யௌம் யா அபா ஹாரிஸா, காலையிலே நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று கேட்டார்கள். அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், ஒரு உண்மையான முஃமினாக நான் காலையிலே கண் விழித்தேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு ஒரு அழகான கேள்வி, ஆழமான பதில் என்று பாருங்கள். இந்த கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்டால் இந்த கேள்வியை சுபகு தொழுதவர்களை தவிர வேற யாராலும் வாய்ப்பாவது சொல்ல முடியாது. சுபகு தொழுத ஒவ்வொருவரும் காலையிலே முஃமினான நிலையிலே கண் விழித்திருக்கிறார்கள். சுபகு தொழாதவர்கள் மூதேவிகளாக கண் விழித்திருக்கிறார்கள். ஷைத்தானுடைய நண்பர்களாக கண் விழித்திருக்கிறார்கள். சுபகு தொழாத நிலையிலே கண் விழித்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுபகு தொழாமல் கண் விழித்தவர்கள் 2 காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்த நிலையில் எவ்வளவு அழகாக உடுத்து அத்தர்மணம் பூசினாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் அசுத்தவான்களாக இருக்கிறார், சிறுநீர் கழித்த நிலையிலே இருக்கிறார்கள். அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், உண்மையான ஒரு முஃமினாக நான் காலையிலே கண் விழித்திருக்கிறேன் நபியே என்று தைரியமாக சொன்னார்கள். இப்படி நாம் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும் வார்த்தைகளினால். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுடைய ஈமானிய தராதரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். ஈமானை பற்றி கேட்டிருக்கிறார்கள். ஈமானை பற்றி கேட்டால் எதை காட்டி நிரூபிப்பது, எதை காட்டுவது? என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? பள்ளியில ஒரு மனிதன் அடிக்கடி சஃப்புகள்ல முஸல்லாவுல பார்க்கும்போது அவனிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகைக்காக நான் தக்பீரை கட்டினால் அர்ஷுடைய ரஹ்மானுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை போன்று நான் உணர்கிறேன் என்று சொன்னார். தக்பீரை கட்டி நான் நின்று கொண்டிருக்கிற போது என்னுடைய கண்களால் என் ரப்பை பார்க்காவிட்டாலும் அந்த ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் நபியே நாயகமே. 3வது சொன்னார்கள், என் வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனையோடு நான் தக்பீர் கட்டி கொண்டிருக்கிறேன், அதனால் என்னுடைய உள்ளமும் உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய ஈமானை பற்றி எனக்கு என்ன தெரியாதா? நன்றாக தெரியும். உங்களுடைய வாயினால் இப்படி ஒரு பதிலை இந்த உம்மத்தினருக்கு அறிவிப்பதற்காக நான் கேட்டேன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், தோல்வி அடைய மாட்டார்கள். உலகிலும் வெற்றி பெற்றார்கள், ஆகிராவிலும் நரகத்தை விட்டும் வெற்றி பெறுவார்கள். உன்னத சுவர பாக்கியத்திற்கு செல்லக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் அவர்கள். துனியாவுடைய வாழ்க்கை அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும், மறுமையுடைய வாழ்வு இதை விட பிரகாசம் உள்ளதாக இருக்கும். அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், உள்ளமும் உடலும் நடுங்கிய நிலையில் தொழுகின்றார்களே. அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதவாறு தொழுகின்ற தொழுகையாளிகள். இது முதலாவது தொழுகையாளி. 2வது தொழுகையாளி, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் யுஹாஃபிஸூன், 5 தொழுகைகளிலே கரெக்டாக நேரம் தவறாமல் தொழுகையை எதிர்பார்த்து தொழுவார்கள். சில மக்கள் இருக்கிறார்கள், தொழுகையை கடமைக்காக நேரம் முடிய போகுது, அசருக்கு பாங்கு சொல்ல போகிறார்கள், மகரீபுடைய நேரம் ஆகுது, இஷாவுக்கு பாங்கு சொல்ல போகிறார்கள், ஒரு உதவை கடைசி நேரத்தில் எடுத்து 2 தொழுகையையும் தொழக்கூடியவர்கள், கடமைக்காக நிறைவேற்றக்கூடியவர்கள். தொழுகையில் பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? நோயாளியாக இருந்தாலும் தொழுவார்கள்,
கல்யாண வீட்டிலும் தொழுகை மறக்க மாட்டார்கள், மையத்து வீட்டிலும் தொழுகை மறக்க மாட்டார்கள், தூர பயணத்தில் இருந்தாலும் கூட தொழுகை மறக்க மாட்டார்கள். எங்கிருந்தாலும் என்ற ரப் என்னோடு இருக்கிறான், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் வாழக்கூடிய தொழுகையில் பேணுதல் மிக்கவர்கள். இந்த இரண்டு கூட்டங்கத்திலும் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியருள்வானாக. மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலே பொடுபோக்காளர்கள், பொடுபோக்குள்ளவர்கள். லுஹரை தொழுவார்கள், அசரை தொழுவார்கள், இஷா சுபஹ் தொழ மாட்டார்கள், அல்லது ஏனைய தொழுகைகளை தொழுவார்கள், ஃபஜ்ர் தொழாமல் படுத்துறங்குவார்கள், அல்லது ஃபஜ்ரையும் தொழுவார்கள். ஒரு சனி ஞாயிறு போயாடை போன்ற லீவ் நாட்கள் வந்துவிட்டால் எல்லோரும் படுத்துறங்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அல்லது எல்லா தொழுகையையும் சரியாக முறையாக கரெக்டாக தொழுவார்கள். எங்கேயாவது ஒரு பருவகால விடுமுறைக்காக எங்கேயாவது வீட்டை விட்டு ஆங்காங்கே வெளிப்பிரயாணம் சென்று விட்டால் தொழுகையும் இல்லை, அமலும் இல்லை, சுஜூதும் இல்லை, ஒன்றுமில்லாத நிலையிலே தொழுகை இல்லாதவர்களாக அவருடைய சுற்றுலா பயணத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். நாளாந்த வாழ்க்கையில் இப்படி பல மனிதர்களை பார்க்கிறோமா இல்லையா? வயலுன் லில் முஸல்லீன், இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என அல்லாஹ் சாபம் செய்கிறான். இந்த கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல்வானார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். எப்போது மலக்குல் மௌத்தவர்கள் எங்களிடத்திலே வரப்போகிறார்கள் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்விடத்தில் நீண்ட ஹயாத்தை நாம் கேட்க வேண்டும். அந்த ஹயாத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வதற்கு நல்ல ஈமானை கேட்க வேண்டும். மௌத்தாகின்ற வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரிய்யதி, யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் என் பரம்பரையையும் தொழுகையாளிகளாக யா அல்லாஹ் ஆக்குவாயாக என்று கேட்டார்களே. அவ்வாறான துஆக்களை நாங்கள் அதிகமாக கேட்பதோடு இந்த உலகத்தில் இது பிரிகின்ற வரைக்கும் அவன் விரும்புகின்ற தொழுகையாளிகளாக வாழ்வோம். இதுவே அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கின்ற ஷுக்குர், நன்றியாக இருக்கும். தொழுகையாளிகளுடைய ஈருலக வாழ்வும் பிரகாசம் உள்ளதாக இருக்கும். அவர்கள் உன்னதமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுடைய வாரிஸ்களாக நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். அப்பேற்பட்ட நல்ல கூட்டமாக அல்லாஹ் நம் அனைவர்களை வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. தொழுவதற்கும் அமல் செய்வதற்கும் யா அல்லாஹ், எங்கள் கடமைகளை செய்வதற்கும் தடையாக எங்களுடைய நோய் எங்களுக்கு வந்து விடாமல் யா அல்லாஹ் கடுமையான நோயிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. எங்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக்கி தருவாயாக. உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய உம்மாவுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்தல்வாயாக. ரஜபுடைய மாதத்தை அடைந்து விட்டோம். ரமலான் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ரஹ்மத்தான் அந்த ரமலானை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு ஈமானோடு முகம் கொடுத்து அந்த ரமலானிலே நோன்பு நோற்பதற்கும் உன்னுடைய மேலான ரஹ்மத்தையும் மகுபுரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. எங்கள் தொழிலிலே அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, நல்ல புத்திஜீவிகளாக, நல்ல ஆலிம்களாக, உலமாக்களாக, கல்விமான்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.